Hello all, welcome to day 6 of my class. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப்பிங் அண்ட் அக்ரிகேட்டிங். குரூப்பிங் அண்ட் அக்ரிகேட்டிங்னா என்ன, அப்புறம் அதில் எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது, ஒரு வேல்யூஸை குரூப் பண்ணிட்டு அதில் எப்படி நம்ம வேல்யூஸை ஃபில்டர் பண்ணுறது பை யூசிங் ஆவிங். அதுக்கப்புறம் ஆவிங்க்கும் வேருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது. ஸோ வேறுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், வேர்னா என்னன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இந்த வேருக்கும் ஆவிங்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். பட் ஸ்டில் இந்த அக்ரிகேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, converting many values into a single value, which means என்னென்னலாம் வரும், சம்மு, கவுண்ட்டு, மேக்ஸிமம், மினிமம், அப்புறம் ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் வரும். இதெல்லாம் என்ன பண்ணும், நமக்கு பல வேல்யூவை ஒரு வேல்யூவாக மாற்றுன்றது நமக்கு தெரியும், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எஸ்கியூஎல் பாருங்க, நம்ம டேட்டா பேஸை பயன்படுத்திட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுத்தோம்னா எம்ப்ளாயிஸ் டேபிளில் கூட எல்லா டேட்டாவும் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எல்லா சேலரியும் ஆட் பண்ணணும். இங்கே வந்து என்கிட்ட பல சேலரிஸ் இருக்கா, யூ கேன் see that we have a number of salaries. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒட்டுமொத்தமாக நம்ம எவ்வளோ சேலரியை எம்ப்ளாயிஸுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், செலக்ட் சம் ஆஃப் சேலரி அப்படின்னு தரேன். சம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு தரேன். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தாச்சு, நமக்கு சம் ஆஃப் சேலரி கிடைச்சிருக்கு, ரைட்டா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்லேயும் சம் ஆஃப் சேலரின்னு ஒரு தலைப்பு இருக்கு. பட் எனக்கு அது தேவையில்லை. அதுக்கு வந்து எனக்கு என்ன வேணும்னா டோட்டல் சேலரின்னு வேணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் டோட்டல் சேலரி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட தலைப்போடவே வரும், ரைட்? இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு பக்கத்திலேயே எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடினா என்ன அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், டிபார்ட்மெண்ட் ஐடி கமா சம் ஆஃப் சேலரி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடியும் வேணும், அது கூடவே எனக்கு சம் ஆஃப் சேலரி வேணும் அப்படின்றத நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஆப்வியஸாக எனக்கு அவுட்புட் வராது. ஏன்னா நம்மளோட டேபிளில் 107 டிபார்ட்மெண்ட் ஐடிஸ் இருக்கு, இல்லை 107 ரோஸ் இருக்கு. அப்ப டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலம்ல எவ்வளவு ரோஸ் இருக்கும், 107 ரோஸ் இருக்கும். பட் சம் ஆஃப் சேலரி அப்படின்றது என்னது, ஒரே ஒரு வேல்யூ தான். ஸோ அப்ப சம் ஆஃப் சேலரின்றது ஒரே ஒரு வேல்யூ. இங்க டிபார்ட்மெண்ட் ஐடியில 107 வேல்யூ இருக்கு. அப்ப அந்த 107 வேல்யூ ஒரு வேல்யூ நமக்கு என்ன ஆகாது, மேட்ச் ஆகாது. ஸோ இப்படி மேட்ச் ஆகாத காரணத்தினால நமக்கு ஆப்வியஸா வேல்யூஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு எரர் வரும். ஸோ அப்ப இதை எப்படி சால்வ் பண்றதுன்னா பை யூசிங் த குரூப்பிங் அண்ட் அக்ரிகேட்டிங். குரூப்பிங் அண்ட் அக்ரிகேட்டிங்னா என்னது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கவா? ஸோ எக்ஸல் வச்சு எக்ஸாம்பிள் தரேன், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். குரூப்பிங்க்கும் அக்ரிகேட்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லெட்ஸ் சே என்கிட்ட வந்து இங்க ப்ராடக்ட் ஐடி இருக்கு, ஓகே, இல்ல ப்ராடக்ட் நேம்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட என்ன இருக்கு, ப்ராடக்ட் நேம் இருக்கு. இந்த இடத்துல என்கிட்ட ஆர்டர் குவான்டிட்டி இருக்கு, ப்ராடக்ட் நேம் ஆர்டர் குவான்டிட்டி இருக்கு. இப்போ என்னோட கடை ஒரு ஃப்ரூட் கடை. ஓகே, அந்த ஃப்ரூட்ஸ்ல என்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா, ஆப்பிள் இருக்கு, பனானா இருக்கு, செரி இருக்கு. ஆப்பிள், பனானா, செரி. ஸோ இதே மாதிரி என்கிட்ட பல தடவை ஒரே பொருள் திரும்ப திரும்ப விற்கலாம் இல்லையா? ஆப்பிள் பல தடவை வித்துருக்கு, பனானா பல தடவை வித்துருக்கு, செரியும் பல தடவை வித்துருக்கு. ஸோ ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது நான் இங்க யூஸ் பண்றேன் ஒரு 15, அப்புறம் ஒரு 20 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 15, 20, so on and so forth இருக்கா? சரி, இப்போ என்கிட்ட ஆப்பிள் எல்லாம் எவ்வளவு வித்துருக்கு, பனானா எல்லாம் எவ்வளவு வித்துருக்கு, செரி எல்லாம் எவ்வளவு வித்துருக்குன்றத நான் தனித்தனியா கணக்கு போடணும். எப்படி கணக்கு போடுறது, அப்ப எங்கெங்கெல்லாம் ஆப்பிள் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, நீங்க ஆட் பண்ணுவீங்க, ரைட்டா? ஏன்னா இதை சம் பண்ண நமக்கு கிடைக்க போற வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ தான், ஈக்குவல் டு சம் ஆஃப் தீஸ் வேல்யூஸ் கொடுக்குறீங்கன்னு வைங்க. இல்லைன்னா ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தா நமக்கு ஷார்ட்கட் இருக்கு. ஆல்ட் ஈக்குவல் டு நம்ம கொடுக்கும்போது நமக்கு இது சம் ஆகும். பாத்தீங்களா, சம் ஆயிடுச்சு. 510 குவான்டிட்டி எனக்கு வித்திருக்கு ஒட்டு மொத்தமா. அப்போ இந்த 510 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன குறி எழுதியிருப்பேன், செலக்ட் சம் ஆஃப் ஆர்டர் குவான்டிட்டி ஃப்ரம் சேல்ஸ். இந்த டேபிள் பேர் சேல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த குறியை நான் எழுதியிருப்பேன். பட் இதே செலக்ட் ப்ராடக்ட் நேம் கமா சம் ஆஃப் ஆர்டர் குவான்டிட்டி ஃப்ரம் சேல்ஸ்ன்னு எழுதுனா எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இங்க இருக்கிறது என்கிட்ட ஒரே ஒரு வேல்யூ தான். பட் இங்க என்கிட்ட எத்தனை வேல்யூ இருக்கு, 12 வேல்யூ இருக்கு. அப்ப இது 12 வேல்யூ வச்சிருக்கு, இது ஒரு வேல்யூ வச்சிருக்கு.
அப்ப இந்த 12 வேல்யூ ஒரு வேல்யூ எனக்கு என்ன ஆகாதீங்க, மேட்ச் ஆகாது. இது எனக்கு அவுட்புட்டை கொடுக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்பிள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப் ஆக்குவோம். பனானாலாம் ஒரு குரூப், செரி எல்லாம் ஒரு குரூப். எக்ஸாம்பிள் காட்டவா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன், ஆப்பிள் மட்டும் எவ்வளோ வித்திருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஆப்பிள், பனானா, செரி. ஆப்பிள், பனானா, செரி. இதுக்கு வந்து நான் இங்க எக்ஸல் ஃபார்முலா பயன்படுத்துறேன். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தீஸ் திங்ஸ். இதை பத்தி நீங்க வரி பண்ண வேணாம். ஓகே, நம்ம கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆப்பிள் மட்டும் எவ்வளவு வித்திருக்குன்றதை நான் பார்க்குறேன். ரைட்டா? தட்ஸ் இட். ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. ஸோ சிம்பிள், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஆப்பிள் வந்து எவ்வளவு வித்திருக்கு, 150 குவான்டிட்டி வித்திருக்கு, பனானா 170 வித்திருக்கு, சரி 190 வித்திருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆச்சு, பல ஆப்பிள் இருந்தது. பல ஆப்பிள் இருந்தாலும் எல்லா ஆப்பிளையும் சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன், குரூப் 1 ஆக்கிட்டேன். எல்லா ஆப்பிளும் எனக்கு என்ன ஆகுது, குரூப் 1 ஆகுது. இப்போ 4 குரூப்பும் சேர்ந்து எனக்கு ஒரே வேல்யூவா கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூஸ் எல்லாம் எனக்கு என்ன ஆகும், சம் ஆகும். அப்போ பல ஆப்பிள் சேர்ந்து ஒரு குரூப் ஆயிருக்கா, இது பேர் குரூப்பிங். அதோட ஈக்குவலண்ட் வேல்யூஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு சம் ஆயிருக்கா, அதோட பேர் என்னது, அக்ரிகேட்டிங். இங்க நீங்க சம் மட்டும் தான் பண்ணணும் கிடையாது, சம் பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணலாம், மேக்சிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், இல்ல கவுண்ட் பண்ணலாம். ஸோ இது எதுனாலும் பண்ணலாம். ஒரு பக்கம் குரூப்பிங் நடக்கும், இன்னொரு பக்கம் அக்ரிகேட்டிங் நடக்கும். குரூப்பிங்ன்றது அந்த பொருள் எல்லாம் சேர்ந்து ஸ்குவீஸ் ஆகும். அக்ரிகேட்டிங்னா என்ன, அக்ரிகேட்டிங்ன்றது பல வேல்யூஸ் இருந்தாலும் அது வந்து எனக்கு என்ன ஆகும், ஒரு வேல்யூவா மாறும். இதோட கான்செப்டோட பேர் என்னது, குரூப்பிங் அண்ட் அக்ரிகேட்டிங். குரூப்பிங் அண்ட் அக்ரிகேட்டிங். பட் எத்தனை காலம்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு காலம்க்கு. ஒரே ஒரு காலம்க்கு யூஸ் பண்ணிருக்கனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், பேசிக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இதுல அட்வான்ஸ் இருக்கா, அட்வான்ஸ் இருக்கு. அட்வான்ஸ் பத்தி நம்ம பேசுவோம். சரி, இப்போ இது எனக்கு ஒர்க் ஆகலையே, ரைட்டா? ஒர்க் ஆச்சா, ஒர்க் ஆகல. இப்போ எப்படி இது ஒர்க் பண்ண வைக்கிறது? அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பல டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. பாத்தீங்களா, 90லயே பல டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, 60ல பல இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு பல 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 வேல்யூஸ் இருக்கும். நம்ம என்ன பண்றோம், இந்த 90 எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆக போகுது, இந்த சம் எல்லாம் சேர்ந்து இந்த சேலரி எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒன்னாக போகுது. ஓகே, அதுக்காக நம்ம என்ன குறி எழுத போறோம் பாருங்க, குரூப் பை அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஓகே, செலக்ட் பண்றேன். எது செலக்ட் பண்றேன், டிபார்ட்மெண்ட் ஐடியை செலக்ட் பண்றேன். ஓகே, சம் பண்றோம். எது சம் பண்றோம், சேலரிய சம் பண்றோம். அதோட பேரை நான் டோட்டல் சேலரின்னு வைக்க விரும்புறேன். ஓகே, டோட்டல் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ இது மட்டும் எழுதுனா நமக்கு ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாது. நம்ம இப்போ என்ன பண்ணணும், டிபார்ட்மெண்ட் ஐடியை குரூப் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஐடியை குரூப் பண்றதுக்கு வெறுமனே போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு கொடுங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாம் எனக்கு குரூப் ஆக போகுது, அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூஸ் எல்லாம் சேலரியில எனக்கு என்ன ஆக போகுது, சம் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல யூனோ வி காட் திஸ். ரைட்டா? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? சரி, அடுத்து இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்கன்னு எனக்கு தெரியணும், எவ்வளவு எம்ப்ளாயிஸ் வேலை செய்யறாங்கன்னு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், சம்முனா கூட்டுறது இல்லையா? எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்கன்னு நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிடுவோமா? செலக்ட் பண்றேன். ஓகே, எதை செலக்ட் பண்றோம், டிபார்ட்மெண்ட் ஐடியை செலக்ட் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் சம் இல்லை, என்ன சொன்னேன், கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி, கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி ஐடி. ரைட்டா? சரி, இந்த எம்ப்ளாயி ஐடியை நான் என்னன்னு பேர் வைக்கிறேன், as எம்ப்ளாயி கவுண்ட். ஓகே, ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இப்போ ஏதோ குரூப் பண்ணும் நம்ம, அகைன் டிபார்ட்மெண்ட் ஐடியை குரூப் பண்ணும். குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா 1 போட்டுக்கோங்க. 1னா என்ன, செலக்ட் கிளாஸ்ல எதை நீங்க ஃபர்ஸ்டா மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அது 1. இப்போ எனக்கு குரூப் பை 1னா நடத்தும், 1 எதை ரெஃபர் பண்ணுது, டிபார்ட்மெண்ட் ஐடி ரெஃபர் பண்ணுது. அப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா பாருங்க, ஒர்க் ஆயிருக்கா நமக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் வேலை செய்யறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி குரூப்பிங் ஆயிருக்கு, அதுக்கு ரெலவெண்டான வேல்யூஸ் அக்ரிகேட் ஆயிருக்கு. ரைட்டா? சரி, அப்போ பேசிக் நம்ம பார்த்தாச்சு. அப்ப அட்வான்ஸ்னா என்ன, இதோட அட்வான்ஸ்ன்றது என்னது பார்த்துருவோமா? ஸோ இதோட வேல்யூஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு ஜென்ரேட் த நியூ வேல்யூஸ், ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பேஸ்ட் இட் ஓவர் ஹியர்.
ஓகே. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. சரி, நினைச்சு பாருங்க, இது கூடவே எங்கிட்ட டேட் இருக்கு. டேட்ன்றது என்ன? 1/1/25 அப்படின்னு நான் போடுறேன். 1/1/25. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி. ஓகே, 2/1/25 கொடுத்துருவோமா? ஸோ இப்போ 2 நாளோட என்கிட்ட சேல்ஸ் டேட்டா இருக்கு. 2 நாளோட சேல்ஸ் டேட்டா இருக்கு. சரி, இந்த டேபிளோட பேரு சேல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. டேபிளோட பேர் என்ன? சேல்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளவு குவான்டிட்டி வித்திருக்குன்னு எழுதணும். அதுக்கு நம்ம என்ன குறி எழுதுறோம் பாருங்க. செலக்ட் பண்றோம், டேட்டா செலக்ட் பண்றோம், கூடவே சம் ஆஃப் ஆர்டர் குவான்டிட்டி ஃப்ரம் டேபிள் பேர் என்ன? சேல்ஸ். அப்படியே விட்டா ஒர்க் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது, நமக்கு எரர் வரும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க குரூப் பை டேட் அப்படின்னு போடுறோம். குரூப் பை டேட்னு போடும்போது எனக்கு ஆப்வியஸா இந்த டேட் எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன ஆகும்? குரூப் 1 ஆகும். அதோட வேல்யூஸ்லாம் சேர்ந்து எனக்கு என்ன ஆகும்? அக்ரிகேட் ஆகும். ரைட்டா? அதே மாதிரி இதெல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன ஆகும்? குரூப் 2 ஆகும். இதோட வேல்யூஸ் வந்து எனக்கு என்ன ஆகும்? அக்ரிகேட் ஆகும். ரைட்டா? ஸோ குரூப் 1, குரூப் 2. ஸோ இந்த மாதிரி நமக்கு நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம குரூப் பண்ணியாச்சா? டேட் எல்லாம் குரூப் ஆகும். அப்போ என்ன ஆகும்? எனக்கு 1ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி எனக்கு எவ்வளவு பொருள் வித்திருக்கு, அதே மாதிரி 2ஆம் தேதி எனக்கு எவ்வளவு பொருள் வித்திருக்குன்ற அனாலிசிஸ் வரும். அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் வச்சு குரூப் பண்ணலாம். ப்ராடக்ட் வச்சு குரூப் பண்ண என்ன ஆகும்? ஆப்பிள் எவ்வளவு வித்திருக்கு, பனானா எவ்வளவு வித்திருக்கு, செரி எவ்வளவு வித்திருக்குன்னு சொல்லணும். ஸோ நீங்க எதர் டேட்டை வச்சும் குரூப் பண்ணலாம். டேட்டை வச்சு குரூப் பண்ணா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பொருள் வித்திருக்கு. ப்ராடக்ட் வச்சு குரூப் பண்ணா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எனக்கு எவ்வளவு வித்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதுல இன்னொரு விதமான அனாலிசிஸையும் உங்களால பண்ண முடியும். என்ன அனாலிசிஸ்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளவு வித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும்? 1ஆம் தேதி ஆப்பிள் எவ்வளவு வித்திருக்கு, அதே 1ஆம் தேதி பனானா எவ்வளவு வித்திருக்கு, அதே 1ஆம் தேதி செரி எவ்வளவு வித்திருக்கு அப்படின்னு வரும். சரி, அதே மாதிரி 2ஆம் தேதி, ஓகே, 2ஆம் தேதி எனக்கு ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு வித்திருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லணும். ஸோ இங்க உங்களுக்கு ஆன்சர் போட்டு காட்டவா? ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போறது சம் ஆஃப்ஸ் அப்படின்னு. அகைன் யூ டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் தீஸ் திங்ஸ். நம்ம இது எக்ஸல் டியூட்டோரியல் உங்களுக்கு வரும் ஃபியூச்சர்ல. அப்போ இதை பத்தி நீங்க வரி பண்ணிக்க போதும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா, we're going to choose the criteria range 1. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பாக்குறதுக்காக நான் அதை பயன்படுத்துறேன். ஓகே, அடுத்து criteria range 2. ஸோ உங்களுக்கு எக்ஸல் டியூட்டோரியலும் வேணும் அப்படின்னா ஸ்டே டியூன் கைஸ். ஆப்வியஸா நம்ம எக்ஸல் டியூட்டோரியல் நம்ம கண்டிப்பா கொண்டு வரலாம். ஸோ 45 வந்திருக்கா? ரைட். ஸோ இது என்னாச்சுங்க? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன நடந்திருக்குன்றதை நான் சொல்றேன். ஓகே, ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லிடுறேன் நான். ஸோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 1ஆம் தேதி ஆப்பிள் அப்படின்றது எனக்கு குரூப் 1. அதே 1ஆம் தேதி ஆப்பிள் குரூப் 1. 2ஆம் தேதி ஆப்பிள் அதே குரூப்ல வராது. இட் வில் பிகம் இட் வில் பி இன் தி டிஃபரெண்ட் குரூப். அதே மாதிரி 1ஆம் தேதி பனானா குரூப் 2, 1ஆம் தேதி பனானா குரூப் 2, 1ஆம் தேதி செரி குரூப் 3, 1ஆம் தேதி செரி மறுபடியும் குரூப் 3. அப்ப இது என்ன ஆகும்? குரூப் 4 ஆகும். இது குரூப் 5, இது குரூப் 6, மறுபடியும் என்னது? குரூப் 4, குரூப் 5, குரூப் 6. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த அட்வான்ஸ் குரூப்பிங் ஒர்க்ஸ். இந்த இடத்துல ஏன் இது அட்வான்ஸ் குரூப்பிங்னு சொல்றோம்? ஒன்றிற்கும் மேற்பட்ட காலமை நம்ம என்ன பண்றோம்? குரூப் பண்றோம். ஒரே ஒரு காலமை நீங்க குரூப் பண்ணீங்கன்னா அது பேர் பேசிக். இதே 2 காலமை சேர்த்து நீங்க குரூப் பண்றீங்க அப்படின்னா அது அட்வான்ஸ் குரூப்பிங்ல வரும். ஓகே, அப்போ இங்க யோசிச்சு பாருங்க. இதுல இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸ் 2, இதுல இருக்கக்கூடிய யூனிக் வேல்யூஸ் 3. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம குரூப் பண்ணணும். நமக்கு வரப்போற வேல்யூ என்ன? 6. பாருங்க எவ்வளவு இருக்கு நமக்கு? 6 வேல்யூஸ் இருக்கு. 6 வேல்யூஸ், we have a 6 values. Right? So this is how the grouping and aggregating works. Grouping and aggregating அப்படின்றது நமக்கு இப்படி தான் ஒர்க் ஆகும். சரி, இதை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலா இங்க பாக்குறது, எப்படி குறி எழுதுறது? எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு மேனேஜரும் எவ்வளவு எம்ப்ளாயிஸை மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி, கமா மேனேஜர் ஐடி, கமா
count of employee ID from employees. இதுக்கு நான் என்ன பேர் வைக்க போறேன் அப்படின்னா எம்ப்ளாயி கவுண்ட். நீங்க ஆஸ் போடணும்ன்றது கிடையாது, ஸ்பேஸ் விட்டு எம்ப்ளாயி கவுண்ட் கூட போட்டுக்கலாம். இப்போ எதாவது குரூப் பண்ணணும், நாம டிபார்ட்மெண்ட் ஐடி மேனேஜர் ஐடியும் குரூப் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், குரூப் பை 1,2 அப்படின்னு நான் போடுறேன். குரூப் பை 1,2. வாட் டஸ் இட் மீன்? ஒன்னுன்றது டிபார்ட்மெண்ட் ஐடியை குறிக்கும், 2ன்றது மேனேஜர் ஐடியை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு மேனேஜரும் எவ்வளவு எம்ப்ளாயிஸை மேனேஜ் பண்றாங்க. இப்ப 90 டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரே இல்லாம ஒருத்தர் வேலை செய்யறாரு. அதே 90 டிபார்ட்மெண்ட்ல 100 மேனேஜர் 2 பேரை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. தெரியுதா? சோ இது மாதிரி நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, 50 டிபார்ட்மெண்ட்ல 100 மேனேஜர் 5 எம்ப்ளாயிஸ மேனேஜ் பண்றாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்படிதான் குரூப்பிங் அண்ட் அக்ரிகேட்டிங்ன்றது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரைட்டா? சரி, இப்போ இதுலயே ஒரு கேள்வி. பாத்தீங்கன்னா தெரியும், பல டேட்டா இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு சேலரி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றது இருக்கு. ரைட்டா? இப்போ இதை நம்ம காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி சம் ஆஃப் சேலரி, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடியிலும் எவ்வளவு சம் ஆஃப் சேலரி நம்ம கொடுக்குறோம். ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் $20,000 விட ஜாஸ்தியா செலவு பண்றோம் அப்படின்றது தெரியும். புரியுதா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாம் குரூப் பண்ணிட்டோம், அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூஸை சம் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு என்ன தெரியணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய சேலரியை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தேவை, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல $15,000 விட ஜாஸ்தியா சம்பளம் கொடுக்குறாங்கன்றது தேவை. அப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா, புதுசா ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போறோம், ஆவிங்ன்ற கிளாஸ். ஓகே, ஆவிங். ஓகே, ஆவிங்ல என்ன போடுறேன், ஆவிங் சம் ஆஃப் salary should be greater than 15,000. அப்போ எனக்கு ஒட்டுமொத்த டேட்டாவும் வராது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் 15,000 விட ஜாஸ்தியா இருக்கோ அந்த டேட்டா எனக்கு வரும். பாருங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்திருக்கா? இல்ல. சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் $15,000 விட ஜாஸ்தியா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சேலரியா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சோ அப்ப இந்த ஹேவிங் எப்படி ஒர்க் ஆகுது? சோ ஹேவிங்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. லெட் மீ டெல் யூ தட். சோ இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல நம்ம என்ன பண்ணோம், 2 காலம் இருந்ததா, டிபார்ட்மெண்ட் ஐடி. 2ஓ 3ஓ எத்தனை காலம் வேணா இருக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, சேலரி இருக்கு. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், குரூப் பண்ணோம். பல டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆச்சு. பல வேல்யூஸ்லாம் சேர்ந்து குரூப் ஆகிட்டே வந்தது. அதோட ஈக்குவலண்டான வேல்யூஸ் எனக்கு என்ன ஆச்சு, அக்ரிகேட் ஆச்சு. அது சம்மா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், இல்லையா? ஆச்சா? சோ இது நமக்கு நடந்துரும். ஓகே, குரூப் பை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இது நடந்துரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பண்ண விஷயத்துல இருந்து நமக்கு ஆவிங் அப்படின்ற ஒரு ஃபில்டர் பயன்படுத்தி அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபில்டர் பண்ணிருக்கோம். So this is how the things works. Okay, so original table குரூப் பண்றோம், ஈக்குவலண்டான வேல்யூஸ் அக்ரிகேட் பண்றோம், அதுல இருந்து நம்ம ஃபில்டர் பண்றது ஆவிங். அப்ப வேர்னா என்ன, வேர்ன்றது டிஃபரெண்ட். வேர் வந்து டைரக்டா டேபிள்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் ஆகி தான் ரிசல்ட் வரும் வேற பொறுத்தவரையும். வேர்ன்றது என்னது, ஃபில்டர் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஆனா ஆவிங் அப்படின்றது என்ன, டேபிள் இருக்கு, ரிசல்ட் வந்துருச்சு, டேபிள் வந்து குரூப் பை பண்ணி நம்ம ரிசல்ட் கொண்டு வந்துட்டோம். அதுல இருந்து எனக்கு என்ன நடக்குது, இங்க ஃபில்டர் அப்ளை பண்ணப்பட்டு, ஆவிங் ஃபில்டர் அப்ளை பண்ணப்பட்டு அதுல எனக்கு குறிப்பிட்ட வேல்யூஸ் மட்டும் வருது. இதுதான் வேருக்கும் ஆவிங்க்கும் உண்டான டிஃபரன்ஸ். அதான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு, இந்த இடத்துல வேல்யூஸ் குரூப் ஆயிடுது. குரூப் ஆகி எனக்கு ரிசல்ட் வந்துருது. அதுல எனக்கு 15,000 விட யாரெல்லாம் சேலரி ஜாஸ்தியா வாங்குறாங்களோ அவங்க டேட்டா எனக்கு வந்து. ஓகே, சோ இதே மாதிரி நம்ம வேரும் ஆவிங் ஒரே சமயத்துல கூட யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு செலக்ட், இதே காப்பி பண்ணிப்போம். நீங்க என்ன பண்றேன், இந்த இந்த ஆர்டரையும் நீங்க மறந்துடக்கூடாது. ஆர்டர் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் வரணும், அடுத்து ஃப்ரம் வரணும், அடுத்து வேர் வரணும், அடுத்து குரூப் பை வரணும், அடுத்து ஆவிங் வரணும். ஸோ இப்போ நான் வேர் யூஸ் பண்ணாதனால வேர் யூஸ் பண்ணாதனால இங்க இல்ல. கரெக்டா? இப்போ வேற பயன்படுத்த போறோம். அதனால வேர் எங்க இருக்கணும், ஃப்ரம்க்கும் குரூப் பைக்கும் நடுவுல தான் வரணும். ஸோ இப்போ என்ன பண்றேன், இங்க செலக்ட் எல்லாம் இங்கே காப்பி பண்ணியாச்சுல்ல. ஸோ இங்க என்ன பண்றேன், ஃப்ரம்க்கு கீழே வேர் ஃபர்ஸ்ட் நேம் நாட் லைக் h percentage. அப்படின்னா என்ன அர்த்தம்,
இந்த இடத்துல 2 ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கு. என்ன ஃபில்டர்? ஃபர்ஸ்ட் ஹெச்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேம் எல்லாம் தவிர்த்துரும். எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். தவிர்த்துட்ட பிறகு தான் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாம் ஸ்க்வீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதுல யார் யாரெல்லாம் 15,000 சேலரி வாங்குறாங்களோ, 15,000 சேலரிலாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கோ அதெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். புரியுதுங்களா? இங்க பாருங்க. ஸோ இது என் டேபிள். கரெக்ட்டா? இதுல இருந்து ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணப்படும். அந்த ஃபில்டர் என்ன ஃபில்டர்? வேர்ன்ற ஃபில்டர். அது என்னது? H% எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்ட வேல்யூ. கரெக்ட்டா? அது வந்து மறுபடியும் எனக்கு என்ன ஆகும்? குரூப் பை அப்ளை பண்ணப்பட்டு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். குரூப் பை அப்ளை பண்ணப்பட்ட ஒரு ரிசல்ட். அதுல என்ன நடக்கும் மறுபடியும் எனக்கு? அதுல இருந்து மறுபடியும் ஹேவிங் அப்படின்ற ஃபில்டர் நடந்து ஹேவிங்ன்ற ஃபில்டர் நடந்து எனக்கு எண்ட் ஆஃப் தி டே ஒரு சின்ன ரிசல்ட் எனக்கு. ஸோ ஒரிஜினல் டேபிள்ல இருந்து சில விஷயங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டு குரூப் பை நடக்கும். குரூப் பைக்கு அப்புறம் எனக்கு ஹேவிங் நடந்து அது ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் கிடைக்கும். ரைட்டா? ஸோ த திங் இஸ் வேர்ன்றது குரூப் பைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம். வேற எப்ப நடக்கும்? குரூப் பைக்கு முன்னாடி நடக்கும். ஹேவிங் எப்ப நடக்கும்? குரூப் பை பண்ண பிறகு நடக்கும். டேபிள்ல இருந்தே ஃபில்டர் பண்ணா அது வேர். ரிசல்ட்ல இருந்து ஃபில்டர் பண்ணா அது ஹேவிங். குரூப் பையை பொறுத்த முடியும் நான் சொல்றேன். ரைட்? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஸோ மற்ற விஷயங்களை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கட்டாயமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். ரைட்டா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு அப்ரிஷியேட் மை எஃபர்ட், just give me a thumbs up. Okay? Bye bye. Thank you.